கார்டீசியன் டைவர். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு பழைய பாட்டில், ஒரு கத்தரிக்கோல், ஒரு நட், ஒரு இங்க் ஃபில்லர் மற்றும் கொஞ்சம் டேப். இந்த டேப்பை சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த இங்க் ஃபில்லரை சுற்றி ஒட்டிக்கிறோம். இது வெறும் பார்வைக்காக ஒட்டுறோம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஒட்டிட்டு இந்த நட்டை எடுத்து இந்த இங்க் ஃபில்லரோட அடி பகுதியில் பொருத்துறோம். இந்த நட்டு எதுக்குன்னா இந்த இங்க் ஃபில்லரோட வெயிட்டு கூட்டுறதுக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்க் ஃபில்லருக்குள்ளே தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி உள்ளே போகிற வரைக்கும். இப்போ விட்டு பாருங்கள், இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது, இங்க் ஃபில்லர் முழுகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை வெளியேற்றிட்டு திரும்ப விட்டு பாருங்கள். இதை மாதிரி இருக்கணும். இதை மாதிரி இங்க் ஃபில்லர் வந்து முதக்கணும் தண்ணியில். இப்போ இங்க் ஃபில்லர் எடுத்து தண்ணி ரொப்பின இந்த பாட்டிலில் போடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா முதக்குது. இப்போ இந்த பாட்டிலை நல்லா அழுத்தி மூடுவோம். இப்போ பாட்டில் மேலே நல்லா அழுத்துனீங்கன்னா நம்ம இங்க் ஃபில்லர் வந்து கீழே நோக்கி போகுது. இது ஏன்னா பாட்டிலுக்குள்ளே நம்ம அழுத்துகிற அந்த ப்ரெஷர்னால அது கீழே போகுது. இப்போ நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட எந்த பகுதியில் அது நிற்குது அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நடுவில் நிற்குது. நம்ம கொஞ்சம் அழுத்தத்தை அப்படியே நல்லா அழுத்தோம்னா அடியில் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இங்க் ஃபில்லருக்குள்ளே இருக்க தண்ணியோட அளவு கூட மேலேயும் கீழையும் போயிட்டே இருக்குது. இதுவும் வந்து அந்த ப்ரெஷரை பொறுத்து தான் மேலேயும் கீழையும் போகுது. இப்போ ஒரு பெரிய டியூப்லைட்டில் இந்த இங்க் ஃபில்லரை போட்டு பார்ப்போம். டியூப்லைட்டில் 4 அடி டியூப்லைட்டில் போட்டு இது மேலே அழுத்தம் கொடுக்கும்போது ஃபுல் 4 அடியும் இது மேலேயும் கீழையும் போயிட்டு வருது. நீங்கள் இதை வந்து நீங்களும் இதே மாதிரி ஒன்று பண்ணலாம். ஒரு பழைய டியூப்லைட், ஒரு பழைய சிடி டப்பா இருந்தால் இந்த மாதிரி பண்ணி உங்கள் ஸ்கூலோட சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வைக்கலாம்.